This video is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications on WhatsApp to 99410410 and get full details instantly. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். காலை 8 மணிக்கு மேல் மனைவி வள்ளியின் குரலுடன் மகள் சரண்யா குரலும் கேட்டது. நல்ல உறக்கத்தில் இருந்தான் சுந்தரம். நேற்று இரவு போட்ட சரக்கு வாடை லேசாக அடித்தது. என்னங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, உங்க மக மீன் கேட்கறா. மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? போங்க, போய் வாங்கிட்டு வாங்க என்று எழுப்பினாள் வள்ளி. மாத கடைசி என்பதால் கையில் பணம் இல்லை. அதனால் வெறுப்பாக பேசினான் சுந்தரம். அடுத்த வாரம் பார்ப்போம் போ. இன்னைக்கு என்ன வீட்டுல இருக்கோ அதை வச்சு சமைச்சு போடு என்று மனைவியை அதட்டினான். வீட்லையும் ஒன்றும் இல்லை. காசு கொடுங்க, ஏதாவது வாங்கி வரேன். பிள்ளைங்க ஆசையா கேட்டதை கூட வாங்கி தர முடியல என்று சலிப்பான குரலில் வள்ளி கூற சுந்தரத்திற்கு கோபம் உச்சிக்கு சென்றது. மக கேட்டான்னு சொல்லி நீ நல்லா கொட்டிக்க போற, அதுக்கு பிள்ளை ஆசைப்படுதுன்னு வேற சொல்ற. காசு இல்லை, சோறு ஆக்க முடிஞ்ச ஆக்க, இல்லைய பட்டினி கிடப்போம் என்று. நேற்று நைட்டுக்கு மட்டும் தண்ணியை போட காசு எங்கே இருந்து வந்தது? தண்ணி அடிக்க காசு இருக்கு, பிள்ளைக்கு மீன் வாங்கி கொடுக்க காசு இல்லை. என்ன நியாயம் என்று வள்ளி கோபம் கொண்டாள். சுந்தரத்திற்கு கோபம் உச்சிக்கு சென்றது. என்னடி ரொம்ப பேசுற? நான் மற்ற வீட்டுல பண்ற மாதிரி தினமும் குடிச்சிட்டா வரேன்? வாரத்துக்கு ஒரு நாள் தான் குடிக்கிறேன். அது உனக்கு பொறுக்கல? ரொம்ப பேசுற என்று கையை ஓங்கினான் சுந்தரம். சுந்தரத்தின் கையை தடுத்தாள் வள்ளி. மேலும் கோபம் அதிகமானது சுந்தரத்திற்கு. பலார் என்று ஓங்கி கன்னத்தில் அறைந்தான் சுந்தரம். வள்ளிக்கு அடி பலமாக கன்னத்தில் விழ அப்படியே கீழே சரிந்தாள். அங்கு இருந்த அருவாமணி மீது விழுந்த கழுத்து அறுபட்டு இதோ வள்ளிக்கு. துடிதுடித்து மரணத்தை நோக்கினாள் வள்ளி. மகள் சரண்யா நடப்பது அறியாது பயந்து அழ ஆரம்பித்தாள். கண்மூடி திறப்பதற்குள் ஏதோ ஆகிவிட்டது. வள்ளி இறந்து விட்டாள். நான் ஒரு கொலைகாரன் ஆகிவிட்டேனே. என் குடும்பம் சில நொடி கோபத்தில் சின்ன பின்னமாகிவிட்டதே என்று கண்கலங்க துவங்கினான் சுந்தரம். சுந்தரம் கைகால் நடுங்க துவங்கியது. ஐயோ, சின்ன விஷயத்திற்கு தேவையில்லாமல் கோபப்பட்டு இப்படி வாழ்க்கையை தொலைத்து விட்டேனே என்று கூறி கண்கலங்க துவங்கினான். சில மணி நேரத்தில் வீட்டில் கூட்டம் கூடியது. போலீஸ் வீட்டை நோக்கி வந்து கொண்டு இருப்பதை கண்டு பயத்தில் கண்கலங்க ஆரம்பித்தான் சுந்தரம். மீண்டும் மனைவி வள்ளியின் குரலோடு மகள் சரண்யாவின் குரல் கேட்டது. கண் திறந்து பார்த்தான் சுந்தரம். அப்பாடா, நான் கண்டது கனவா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் சுந்தரம். என்னங்க இப்படி வேட்டிருக்கு? என்ன கெட்ட கனவு கண்டீங்களா என்று மனைவி வள்ளி உசுப்பினாள். ஒண்ணுமில்லை என்று சமாளித்தபடி எழுந்தான் சுந்தரம். என்னங்க, உங்க மக சரண்யாவுக்கு மீன் சாப்பிடும் போல இருக்கா, வாங்கிட்டு வரீங்களா என்று மனைவி வள்ளி கூறியதும் சுந்தரத்திற்கு கனவில் நடந்த மாதிரியே இருக்கே என்று பகீர் என்றது. பக்கத்தில் இருந்த அருவாமனை கண்ணுக்கு தெளிவாக தெரிந்தது. மேலும் வியர்வை கொட்ட ஆரம்பித்தது சுந்தரத்திற்கு. மீன் தானே, இப்போ வாங்கிட்டு வாரேன். காசு இல்லை என்றாலும் கடன்பட்டு கூட வாங்கி வாரேன். ஆனா கோபப்பட மாட்டேன். கனவுல கண்டது கனவாகவே போகட்டும். கொஞ்ச நேரத்தில் மீனோட வாரேன் என்று சுந்தரம் குழந்தை ஓடினான். சுந்தரத்திற்கு என்ன ஆச்சு என்று மனைவியும் மகளும் யோசித்தபடி நின்று கொண்டு இருந்தனர். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? கோபம் மிக மோசமான ஒன்று. கோபத்தில் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம். கோபம் நம்மை அழித்துவிடும். கோபத்தில் வார்த்தைகளையும் விட வேண்டாம், முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். நிதானம் மிக அவசியம் வாழ்க்கைக்கு.